வணக்கம். சில முக்கியமான தகவல்கள், அதுவும் நம்மளுடைய அன்றாட வாழ்வுல தேவைப்படுற சில முக்கியமான தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்டுருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். லட்சக்கணக்கான மக்களுடைய போக்குவரத்துடைய மிக முக்கியமா இருக்கிற ரயில்வேல ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. ரயில் டிக்கெட்ட நீங்க புக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இப்ப கூடுதலா அந்த டிக்கெட்டு கூடவே நீங்க எவ்வளோ லக்கேஜ் எடுத்துட்டு போவீங்க, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க பிசிக்கலா போய் பார்க்க வேண்டியதில்ல. இனிமேல் எல்லாமே ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு புது வசதி அறிமுகமாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில அவங்க சொல்றது எக்ஸஸ் லக்கேஜ் அப்படிங்கிற அந்த போர்ஷனுக்கு மட்டும் ஆன்லைன்ல கட்டணம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த புது அப்டேட்டா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இலவச வரம்புன்னு ஒரு 10 கிலோ வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே, அந்த 10 கிலோவுக்கு மேல போகும்போது, நீங்க இதுக்கு மேல எடுத்துட்டு போணும்னா, நீங்க பார்சல் ஆஃபீஸுக்கு போணும். பார்சல் ஆஃபீஸ்ல போயி, அங்க நீங்க பதிவு பண்ணணும். அதுக்கு நீங்க நேர்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இப்ப இந்த புது வசதி வந்துட்டதுனால, டிக்கெட்டோட சேர்ந்து இனிமேல் லக்கேஜையும் பதிவு பண்றதுக்கு ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த புது அப்டேட். சரி, இப்ப இந்த புது வசதி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிக்கெட் நீங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க டிக்கெட்டு அப்படிங்கிற பட்சத்தில அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வசதி கிடைக்கும். அதுல குறிப்பிட்டு சொல்றது ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஏசி செகண்ட் டயர், அதே மாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர், செகண்ட் கிளாஸ் இந்த மாதிரியான வசதிகள்ல இருக்கிற பயணிகளுக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்காது? ஏசி 3 டயர், ஏசி சேர் கார் இந்த மாதிரியான பயணிகளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற ஒரு ரயில்வே தரப்புலேருந்து சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இலவசமா 70 கிலோவும், அதிகபட்சமா 150 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். ஏசி செகண்ட் டயர் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இலவசம் 50 கிலோ, அதிகபட்சமா 100 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். ஸ்லீப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்க இலவசமா 40 கிலோ எடுத்துட்டு போகலாம். அதிகபட்சமா 80 கிலோ வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு ரூலா இருக்கு. அதே மாரி செகண்ட் கிளாஸ்ல இலவசமா 35 கிலோ வரைக்கும் ஏதோ ஒரு பொருள நீங்க எடுத்துட்டு போகலாம். அதிகபட்சமா அதனுடைய அப்படியே டபுள் 70 கிலோ வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போகலாம். ஏசி 3 டயர், ஏசி சேர் கார் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு 40 கிலோ அப்படிங்கிறது தான் அதிகபட்ச வரம்பா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ புதுசா சில கட்டுப்பாடுகளையும் சொல்லியிருக்காங்க. அது வெறும் ஏசிக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி இந்த சூட்கேஸ் இவ்வளோ அளவு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில கட்டுப்பாடுகளையும் ரயில்வேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சூட்கேஸ் அப்புறம் ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ட்ரங்க் பெட்டிகள் அப்புறம் சூட்கேஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு லக்கேஜை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு அனுமதியா இருக்கு. இப்போதைக்கு ரயில்வேல நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. பதிவு செய்யாம எடுத்துட்டு போய் அதை விட அதிகமா எடை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ஃபைன் கண்டிப்பா அதிகமா போட போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரயில்வேஸ்ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவமா இது இருக்கு. இந்த புது அப்டேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறதுனால அந்த தகவலை முதல்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியா இந்த கந்தசாமின்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதுல அங்கங்க உடைப்பாங்க. எல்லா இடத்துலயும் தேடுற இடமெல்லாம் பணமா இருக்கும். அந்த மாதிரி உண்மையிலேயே ரெய்டுக்கு போன அதிகாரிகள்லாம் தல சுத்தல் வர அளவுக்கு, இது என்ன எங்க திரும்பினாலும் ஒரே பணமா இருக்கு அப்படிங்கிற மாரி, காசு, பணம், துட்டு, மணிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பணம். எங்க திரும்பினாலும் பணம். இது நம்ம ஊர்ல நடக்கல. மேற்கு வங்கத்துல பிர்பூம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பிர்பூம்ல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்க கடந்த சில நாட்களா தொலைக்காட்சிகள்ல பார்த்துருக்கலாம். அதுல அவங்க காட்டுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முன்னாள் பஸ் டிரைவர் அவரோட வீட்ல தான் இவ்ளோ கட்டுக்கட்டான பணம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தகவலா இருக்கு. அந்த முன்னாள் பஸ் டிரைவர் பேர் மினார் முண்டல். அவரோட வீட்ல சோதனை நடத்தும்போது கணக்குல வராத 28.5 கோடி ரூபா அளவுக்கு கேஷாவே, ஹார்ட் கேஷாவே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம 15 கிலோ அளவுக்கு தங்க கட்டிகளையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இவர் எப்படி தான் மாட்டுனாரு? எப்படி இவங்க வீட்டுக்கு திடீர்னு ரெய்டு போனாங்க? அப்படிங்கிறது தான் இப்போ பேசு பொருளா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். போலீஸ்காரங்க ஒரு திருடன புடிச்சு நீங்க எங்கெங்கெல்லாம் நோட்டம் விட்டீங்க அப்படின்னு விசாரிக்க போகும்போது, இந்த மினார் மொண்டல் அப்படிங்கிற ஒரு வீட்ல எக்கச்சக்கமா பணம் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். அத நாங்க கொள்ளையடிக்க திட்டமிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இத வச்சு அதிகாரிகள்லாம் போய் சோதனை பண்றாங்க. அப்படி அந்த திருடன் சொன்ன தகவல வச்சு அந்த மினார் மொண்டல போய் பேசும்போது, அவர்கிட்ட அதிகாரிகள் கேட்கும்போது முன்னுக்கு பின் முரணா சொல்றாரு. இதுக்கப்புறமா அந்த மினார் மொண்டலுடைய வீட்டுக்கு போயி, எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சோதனை மேற்கொள்ளும்போது, எங்க திரும்புனீங்கனாலும் ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல ஃபுல்லா கேஷா இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த அதிகாரிகள் பார்த்து தலை சுத்தி போன ஒரு விஷயமா இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க எடுத்துட்டு போன பணம் எண்ற மிஷினே ரொம்ப அப்படியே அடிக்கடி ஆஃப் ஆகுற அளவுக்கு நிறுத்தி நிறுத்தி தான் அந்த பணத்தை எண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்கு. ஒரு பஸ் டிரைவரா இருந்த இந்த மினார் மொண்டல் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனார் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கேள்வியா இருக்கு. உள்ளூர்ல கல் வியாபாரியா இருக்கிற துலு மொண்டல் அப்படிங்கிறவருடைய சொந்தக்காரர் தான் இந்த மினார் மொண்டல்.
இந்த மினார் மண்டல் வந்து திரிணாமுல் காங்கிரஸுடைய ஒரு நபருக்கு, முக்கியமான நபருக்கு இவருக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. இவரு பேசிக்கா வந்து ஒரு தினக்கூலியா இருந்திருக்காரு. தினக்கூலியா இருந்து அதுக்கப்புறம் பஸ் டிரைவர் ஆகி, அதுக்கு பிறகு கல்குவாரியோடைய ஃபுல் சப்ளை செயினையே இவர் தான் மேனேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மேனேஜ் பண்ணும்போது தான் முக்கிய தொடர்புகள்லாம் கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் ஏகப்பட்ட பணம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி இந்தியால சட்டவிரோதமா உங்க ஒரு அளவுக்கு மீறி நீங்க பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல சட்டத்துல என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்குல வராத சொத்துக்கள்லாம் பிஎம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் மனி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்எல்ஏ சட்டத்துல தான் இவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்துல 3லிருந்து 7 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை இவருக்கு குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2வது முக்கிய தகவல். அடுத்த தகவல், இந்த சுந்தரா டிராவல்ஸ் பாணியிலேயே ஒரு பலே திருடன் ஒருத்தன் சிக்கியிருக்கான். அந்த பலே திருடன் யாரு என்ன அப்படின்னு பார்க்கலாம். கடையோ பூட்டியிருக்கு. ஆனா உள்ள ஆளுங்க யாரும் நுழையல. அப்புறம் நகை எங்க தான் போச்சு அப்படின்னு கேட்கும்போது சிசிடிவி காட்சி கிடைச்சது. அந்த காட்சி தான் இது. இப்படி திருடி வசமா மாட்டிக்கிட்ட இந்த எலியோட வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல 2, 3 நாளா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. கர்நாடக மாநிலத்துல தும்கூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த தும்கூர்ல ஒரு தனியார் நகை கடையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வைரம் பதிச்ச கல்லுங்க அந்த பர்ட்டிகுலர் நகை கடையில பயங்கர ஸ்பெஷலாமா. அப்படி வைரம் பதிச்ச நகைகள்ல சிலது திடீர்னு காணாம போயிருக்கு. அப்படி போலீஸ்காரங்களுக்கு புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் இந்த திருட்டு அம்பலமாயிடுச்சு. அப்படி வடிவேலு பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புன அந்த எலி மாதிரி அழகா ஆட்டையை போட்டுக்கிட்டு தன்னோட வலையில கொண்டு போய் சேகரிச்சு வச்சிருக்கு இந்த எலி. அப்படி அந்த சிசிடிவி காட்சியை ஃபாலோ பண்ணி போன அந்த எம்ப்ளாயீஸ் அந்த எலி எங்க தான் போகுது, அது எங்கிருந்து தான் இந்த நகைகள்லாம் எங்க எடுத்துட்டு போய் வைக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, நல்ல வேளை கடைய விட்டு வெளியில எங்கேயும் போகல. கடைக்குள்ளாரையே ஒரு சுவத்துல ஒரு ஓட்டைய போட்டு, இந்த எலி வந்து திருடுன நகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 1, 2 மோதிரம் தான் இப்ப காணோம்னு தேடி பார்த்தா, உள்ளுக்குள்ளார அந்த எலி வலைக்குள்ளார 10 மோதிரம், 3 செயின் காணாம போனது. அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சது. அப்பாடா நல்ல வேளை நம்ம கடையிலேருந்து தப்பிச்சு போய் வெளியில எங்கேயும் போய் சேமிச்சு வைக்காம கடையிலே இருந்துச்சேன்னு சொல்லி மொத்தத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க அந்த கடை எம்ப்ளாயீஸே. எலி இப்படிலாம் கூட பண்ணுமா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல இப்போ இந்த வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த திருட்டு எலி தான் மாட்டிக்கிட்டே பங்குங்கிற மாதிரி அந்த மாட்டின சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ஒரு மனுஷன் அதிகபட்சமா எவ்வளவு நாள் வரைக்கும் வாழ முடியும், அதுக்கு என்ன ஒரு மருத்துவ ரீதியா என்ன ஒரு மாதிரியான சான்று கிடைச்சிருக்கு, அது என்ன ஆய்வு, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. போன வருஷம் செப்டம்பர் 3ஆம் தேதி சீன அதிபரா இருக்கிற ஜி ஜின்பிங்கும், ரஷ்ய அதிபரா இருக்கிற விளாடிமிர் புட்டினும் வந்து சீனால சந்திச்சு பேசிக்கிறாங்க. அப்படி அவங்க சந்திச்சு பேசும்போது, மனுஷன் 150 வருஷம் வரைக்கும் வாழ முடியுமா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜி அப்படின்னு இவரு பேசுனதும், அதே மாதிரி அதுக்கான ப்ராசஸ் போகுதுங்கிற மாதிரியான ஏதோ ஒரு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் தான் வந்து பயங்கர ட்ரெண்டா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு மனுஷன் 150 வருஷம் வரைக்கும் வாழ முடியுமா? அது என்ன? அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு தகவல் அப்போதைக்கு பெருசா கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு ஆய்வு ரெடியா இருந்துச்சு. அந்த ஆய்வுல மனுஷங்க அதிகபட்சமா 156 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு என்னென்னலாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆய்வு கட்டுரையில தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. உடம்புல சோமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் இது தவிர மத்த எல்லா வயசான செயல்முறைகளையும் நீக்கிட்டாலும், மனுஷன் வந்து 146லேருந்து 194 வயசு வரைக்கும் கூட வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அதுல ரொம்ப கொஞ்சம் கணிதமான விஷயமா இருக்கும். கணிதத்துல மீடியன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த மீடியன் லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னா 156 வருஷம். ஒரு மனுஷன் 156 வருஷம் வரைக்கும் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். மனுஷனோட மூளையில நியூரான்கள் இருக்கு. அதே மாதிரி இதயத்தோடைய தசை செல்கள் இது 2ம் தான் வந்து ஒரு மனுஷன 156 வருஷத்தோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியா இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு கட்டுரை சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். வயசை குறைச்சி காட்டுற மாதிரியான ஏகப்பட்ட காஸ்மெட்டிக் சிகிச்சைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அதே நேரத்துல இந்த சோமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட இதை மட்டும் ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்கான எந்த சிகிச்சையும் இதுவரைக்கும் இல்ல. இதுவரைக்கும் எத்தனையோ ஆய்வுகள் நடத்தியிருந்தாலும், இந்த 156 அப்படிங்கிற நம்பருக்கு எக்ஸாக்ட்டான தெளிவான விளக்கம் கொடுத்தது இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆய்வு தான் அப்படின்னு சொல்றாங்க. என்பிஜே ஏஜிங் அப்படிங்கிற ஒரு இதழில் இது சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். 4 முக்கியமான தகவல்கள் பார்த்தோம். அதில் சில வழக்கத்துக்கு மாறானதாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.